ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி அடை செய்ய போகிறோம். ராகி மாவு 1 கப், வெங்காயம் 3/4 கப், அரிசி மாவு 1/4 கப், முருங்கைக்கீரை தேவையான அளவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ராகி மாவை லைட்டாக வறுத்துக்கலாம். ராகி அடை வந்து ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் வறுத்துக்கிட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது கூட கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கலாம். போட்டு லேசாக பொன்னிறமாக லைட்டாக வறுத்துக்கிட்டோம். ஒரு பேசனுக்கு மாற்றிடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டு பொன்னிறமாக வறுக்கலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு இதையும் வறுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஏன் எல்லாத்தையும் வறுத்து போட்டோம்னா ராகி அடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது பேசனுக்கு மாற்றிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் முருங்கைக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தண்ணி ஊற்றி பிசையணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். அடை பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக. கொஞ்சம் தண்ணி இப்போ அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அடையை தட்டிக்கலாம். ராகி அடையை தட்டிக்கலாம். கல் சூடாகிட்டு தட்டிக்கலாம். அடையை தட்டியாச்சு. இப்போ நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சத்தான ராகி அடை ரெடி. ராகி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்தமாரி வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் முருங்கைக்கீரை இதெல்லாம் அடை. என் பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிட மாட்டாங்க ராகி. இந்தமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.